கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கும் ஹீரோயின்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவர்களுடன் இணைந்து நடிக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உண்டு. ஹீரோவுக்கு இணையா பெரிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர்களும் அதிக அளவு வரவேற்படைகிறாங்க. இப்போ முத்தையா இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்க போகும் படத்தில் சூர்யாவுக்கு அப்பாவா நடிக்கிறாரு ராஜ்கிரண். தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் அறிமுகமாகி யதார்த்த ஹீரோன்னு பெயர் பெற்றிருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி. மீண்டும் ஒரு காதல் கதை. வால்டர் பிலிப்ஸ் ஹீரோவாகவும் இஷா தல்வார் ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. இவர்களுடன் இணைந்து அர்ஜுனன், வித்துலேகாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு மித்ரன் ஜவஹர். விரைவில் வெளிவர இருக்கும் இந்த படத்தின் செய்திகளை இப்போ பார்ப்போம். மீண்டும் ஒரு காதல் கதை. இது ஆக்சுவலாக மலையாளத்து தட்டத்தின் மறைத்தின் ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட ரீமேக் அது எல்லாத்துக்குமே தெரியும். மீண்டும் ஒரு காதல் கதையோட கான்செப்ட் என்னென்னா, இது ஒரு பியூர்லி ஒரு லவ் ஃபிலிம், ஒரு ப்ரீஸியான, ரொம்ப சிம்பிளான, அழகான, ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு லவ் மூவி. நாகர்கோவிலில் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஹிந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணால் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவான்றது தான் இந்த படத்தோட மையம். பட் த வே மித்ரன் ஹேஸ் ப்ரெசென்டட் இட், அதில் கண்டிப்பாக ஒரு காதலுக்கு மரியாதை ரேஞ்சுக்கு ஒரு அந்த ரேஞ்சுக்கு நான் சொல்லக்கூடாத தப்பு, அந்த மாதிரி ஒரு ஜானில் இருக்கிற இன்னொரு படம் இது. ஸோ தட்டத்தில் மரியத்துன்னு ஒரு மலையாள படம், நிறைய அவார்டு வாங்கின படங்கள். அந்த படத்தில் சீனிவாசன் சார் பண்ண ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் பண்ணியிருக்கேன். என் பேர் வால்டர். மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் நான் மேல் லீடாக பண்ணியிருக்கேன். தட்டத்தின் மரத்தில் எப்படி மியூசிக்கலாக ஹிட் ஆச்சோ அது மாதிரி தமிழ்லேயும் ஜிவி சார் மியூசிக்கலாக அந்த ஆல்பத்தை ஹிட் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இட்ஸ் அ ஃபீல் குட் லவ் ஃபிலிம். இட்ஸ் அ ரொமான்டிக் ஜானர். படம் ஃபுல்லாக நான் ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டே போகிற மாதிரியான ஒரு கேரக்டர். This is Divya here from மீண்டும் ஒரு காதல் கதை team. I have played a sister role for Isha Talwar. It's a very strong role and the director is Javahar sir. GV Prakash sir is a music director. All the song has come out very well. என் பேர் வெங்கி. மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் அல்தாஃப்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி, எனக்கு 2 அடியாளுங்க, 2 பாய்ஸ் சார் இருக்காங்க படத்தில். செம்ம ஒரு ஜாலியான கேரக்டரு. ஹீரோவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி ஹீரோட லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய காரணமாக இருக்கிற ஒரு கேரக்டர்ன்ற அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் எம் தியாகராஜன், எடிட்டர் ஆஃப் மீண்டும் ஒரு காதல் கதை. மீண்டும் ஒரு காதல் கதை ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு படம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஜவா சாரோட மேஜிக்கல் டச்லாம் இருக்கும். I quite enjoyed working on the film. It's Walter's first film, so it was pretty exciting and we had a good time working on the film and he's very confident and I didn't think he was a newcomer in the film. So I had a good time working on the film and thank you. I hope you liked the film and you enjoyed the film. அடுத்ததா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படத்துல நடிக்க போறாரு. முதல் முறையா ஜீவாவுக்கு ஜோடியா லக்ஷ்மி மேனன் இந்த படத்துல நடிக்கிறாங்க. காத்தவராயன் கூத்து. கணபதி சுந்தரம் கலைக்கூடம் தயாரிக்க இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் குடியேறி இருக்கும் தமிழர் கணபதி சுந்தரம் இசையமைத்து பின்னணி பாடகர்களுடன் இணைந்து இவரும் ஒரு பாடல் பாடியிருக்கும் இசைத்தட்டு காத்தவராயன் கூத்து. இந்த நிகழ்ச்சியில இயக்குனர்கள் கே பாக்யராஜ், வி.சி. குகநாதன் அவர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. கணபதி சுந்தரம் கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் காத்தவராயன் கூத்து. காத்தவராயன் கூத்து என்பது உண்மையிலே இது முதல் தடவையாக உலகம் முழுவதும் எங்கள் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் கேட்டு மகிழும் வண்ணம் இதை ஒரு அழகான பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். அந்த காத்தவராயன் கூத்து சீடியில் உண்மையிலே 100 பாடல்கள் அடங்கி இருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே ஒரு பெரிய கொடை. காரணம் என்னென்றால் அதை எண்ணிக்கையிலே நான் செயல்படுத்தவில்லை, யாருமே என்னோட சேர்ந்த நண்பர்கள் யாருமே செயல்படுத்தவில்லை. வசனம் பாடல்களுடன் 174
பகுதி அமைந்திருக்கின்றது. அக்காளும் மாறி தங்காளுமாய் எங்களின் நாயிலை மாறி பேர்களுமாய். வணக்கம், என்ன சாங்னு பார்க்குறீங்களா? இது காத்தவராயன் கூத்துன்றதில் ஒரு கேசட்டில் ஒரு பாட்டு. இது நான் பாடியிருக்கேன். என் பேர் சிவரஞ்சனி. எல்லோரும் இந்த கேட்டு ஹாப்பியாக இருங்க. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான லிரிக்ஸு, ரொம்ப கஷ்டமான லிரிக்ஸும் கூட. மாவோராம்படியில் காலை வைக்க பெற்றவளை தாயே. என்னோடய பேர் நேரு, பாடகர். இந்த காத்தவராயன் கூத்து பாடல் நிகழ்ச்சியில் நான் காத்தவராயன் கேரக்டருக்கு முழுமையாக பாடியிருக்கிறேன். என் பேர் எஸ்பி விஜய். இந்த காத்தவராயன் கூத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. ஹீரோ ஜிவி பிரகாஷ்குமாருக்கு வெற்றியை தேடி தந்த திரைப்படம். மீண்டும் ஆதித் ரவிச்சந்திரனுடன் இணைந்து நடிக்க போறாரா? இந்த திரைப்படம் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய திரைப்படமா இருக்கும்னு சொல்றாங்க. விக்ரம் பிரபு ஹீரோவாக நடித்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் திரைப்படம் வாஹா. டி இமான் இசையில GNR குமரவேலன் இயக்கியிருக்காரு. ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ரைனா ராய். இந்த படத்துடைய சிறப்புகளை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க இந்த படக்குழுவினர். ஆர்மியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கார்கில்ல சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று செய்கிறேன் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெரியப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னது எல்லாமே வந்து படமாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ராவாக இருக்கும் நிறைய விஷயங்கள். டிரெக்டரோடு சேர்ந்து இப்போ ஒரு 3 years ட்ராவல் பண்ணிட்டோம் சேர்ந்து. ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்கும் வந்து இந்த சோல்ஜரு இந்த எல்லாம் லைக் இவர் போய் நிறைய ஸ்டடி பண்ணார் அண்ட் எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ அதுலேயும் என்னால் கேரக்டர் என்ன அதுக்கு கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுத்தேன். இது முக்கியம் என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரோஜாவுக்கு அப்புறம் வந்து காஷ்மீர்லாம் பார்த்ததில்லை. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்தியன் ஆக்கியபைட் காஷ்மீரை நம்மளாம் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவ்வளோ அழகான ஒரு இடம். எப்பாவது போகணுன்னு அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் காஷ்மீர். அந்த காஷ்மீர் அழகாக காட்டியிருக்கீங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்க மாதிரி தெரியுது தம்பி. ஆல் தி பெஸ்ட். The shoot, first let me thank the entire team because they made me feel like a family. And as how all of you all have seen, the kind of climatic conditions or the extreme situations we've shot in, everybody was there for one another as a family. So it made me feel like I'm already a part of a family, and it was a beautiful experience and an experience which is always memorable. And being my debut, I'll always cherish it. குரு சிஷ்யன். மறைந்த தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரிக்க SP முத்துராமன் அவர்கள் இயக்கியிருந்த திரைப்படம். ராஜா கைய வச்ச படத்துல பிரபுக்கு ஜோடியா கௌதமி நடிச்சிருந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுவும் கௌதமியும் இணைந்து கேரக்டர் ஆர்டிஸ்டுகளா நடிக்க போறாங்க. இயக்குனர் சங்கர், அர்ஜுன், விக்ரம் இவர்களை வைத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்குனாரு. இயக்குனர் சங்கர் சூப்பர் ஸ்டாரின் 2.0 படத்துக்கு பிறகு அஜித்தை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்க போறாராம். நடன இயக்குனரா, நடிகரா, இயக்குனரா இருப்பவர் ராஜசுந்தரம். இவர் இப்போ வில்லனா அறிமுகமாயிருக்கும் திரைப்படம் யானும் தீயவன். அஸ்வின், ஜெரோம், வர்ஷா ஹீரோ ஹீரோயினா நடிக்க இவர்களுடன் பொன்வண்ணனும் இணைந்து நடிச்சிருக்காங்க. அச்சு இசையமைக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரசாந்த் ஜி சேகர். தயாரிச்சிருக்காங்க சோஃபியா ஜெரோம். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். யானும் தீயவன் ட்ரெய்லரு சாங் பார்த்தேன். சாங்ஸ் நல்லா இருக்கு. அச்சு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. பெஸ்ட் ஆஃப் லக் டு அச்சு அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அஸ்வின். ஃபஸ்ட்டு முதல் படம் பண்ணியிருக்காரு. இனிமேல் 2வது படம் 3வது 4வதெல்லாம் வெளி ப்ரொடியூசர்கிட்ட பண்ணணும். அந்த மாதிரி பெரிய ஆளாகணும். அந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தன் கூட இருக்க நண்பர்களையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு முதுமையான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அப்படிங்களாம். ஸோ இன்றைக்கி பார்த்தா பிரசாந்த் இன்னொரு நண்பர் டைரக்டர். ஸோ அவரும் ஒரு நண்பர். இன்றைக்கி இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் நண்பர்கள். ஸோ இன்றைக்கி அஸ்வின் இங்கே உட்காந்து அஸ்வின்னு சொன்னால் அடிக்கடி கத்துற அத்தனை நண்பர்கள் இங்கே. ஸோ அவங்களாம் தான் எனக்கு நண்பர்கள். ஸோ அந்த ஒரு முக்கியமான காரணம் இது சினிமா விழா. அதை எல்லாத்தையும் தாண்டி என் நண்பனின் படம் பேர் தான் யானும் தீயவன். என் நண்பன் மிக மிக நல்லவன். ராஜு மாஸ்டர் பற்றி சொல்லணும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் சொன்னாங்க வந்து அவர் வந்து 22 கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு கூட அடிக்க மாட்டார்.
ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன், ஒரு ஜோவியலான ஒரு பர்சன். இஸ் மை பெஸ்ட் படி ஃபார் லாஸ்ட் 15 years. ஐ லவ் யூ மாஸ்டர். வில்லனா வந்து எனக்கு கேட்கும்போது எனக்கு நம்பவே முடியல. பார்த்துக்கோப்பா, ஏதோ சொல்கிறேன், எனக்கே புரிய மாட்டேங்குது, என்ன பார்த்துக்கோ, ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்க கூட சொன்னேன். இல்லை சார் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொன்னார். ஓகே சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கேட்டார், பட்டு டக்குன்னு முடிச்சிட்டாரு, எனக்கே புரியல அப்படின்னு. ஓகே பட் அதான் தேவர் ஒர்க்கிங் லைக் அ டீம். என்னோட பேர் பிரசாந்த். யானும் தீவன் திரைப்படத்தோட இயக்குனர்னா கலைஞர் டிவிக்கு முதல்ல என்னோட நன்றி. ஏன்னா நாளை இயக்குனர் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமாக தான் எனக்கு சினிமாக்குள்ளே ஒரு என்ட்ரியே கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் இயக்குனர் ஹரி சார் கிட்ட வேலை பார்த்து இப்போ எனக்கு முதல் படம் நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு ஜானர் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம், எல்லோரும் பண்ண மாதிரி. ஹாய், என் பேர் வர்ஷா. யானும் தீவன் படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஒரே ஆல்பமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது, ஒரு பேண்ட் சாங் இருக்குது, ராஜு மாஸ்டருக்காக ஒரு தனி கேங்ஸ்டர் சாங் இருக்குது, அண்ட் ஒரு ப்ரொமோஷனல் சாங் இருக்குது விச் ஹாஸ் டப் ஸ்டெப் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லை, ஒரே ஆல்பமில் இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குது. என் பேர் அஸ்வின் ஜெரோம். யானும் தீவன் என் ஃபர்ஸ்ட் மூவி. பிரசாந்த் ஜி சேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ராஜு மாஸ்டர் பிரபல கொரியோகிராஃபர் வந்து இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அது தவிர பொன்வண்ணன், விடி கணேஷ், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். அச்சு ராஜாமணி மியூசிக் பண்ணியிருக்காரு. என் பேர் பூர்த்தி, நான் யானும் தீவன் காஸ்டியூம் டிசைனர். இது என்னோட 8வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ராஜசுந்தரம் சார் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அஸ்வின் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, வர்ஷா பௌலாமா ஹீரோயின், அச்சு மியூசிக், டைரக்டர் பிரசாந்த் ஜி சேகர், ஹரி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து ராஜசுந்தரம் சார் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து அப்படி காமிக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம், பெருமை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ராம்பம் விமல், ஸ்டன் மாஸ்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி. ஆனால் இதில் த்ரில்லு ஆக்ஷன் எல்லாம் கலந்துருக்கு. இதில் 3 பார்ட்டாக ஆக்ஷன்ஸ் வந்து சீக்வன்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என் பேர் சரண். என்னை இதுக்கு முன்னாடி ஜில்லாவில் மணிசரோட கடலில் பார்த்துருப்பீங்க. யானும் தீவன் இதோட நெக்ஸ்ட் படம். இதில் வந்து ராஜசுந்தரம் மாஸ்டருக்கு சின்ன வயசாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.